நாம் இந்த நாளிலே கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். தேவன் செய்த நன்மைகளுக்காக ஒரு நிமிஷம் நம்ம கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணிடலாமா? எல்லா கண்களையும் மூடி ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறார். கண்களை மூடலாமா? கண்களை மூடி அப்பாவை நோக்கி ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, நல்ல பிதாவே, நன்மையான வேலையிலே என் வாழ்க்கையிலே நன்மை செய்திருக்கிறீங்க. எத்தனை நன்மைகள் ஆண்டவரே, எண்ண முடியாத நன்மைகள் செய்திருக்கிறீங்க. இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில எண்ண முடியாத நன்மைகள் செய்ததற்காக கோடி ஸ்தோத்திரம். இனிமேல நீங்கள் செய்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. இந்த பிள்ளைகள் எதுக்காக ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பதில் கொடுங்க. நீங்க நன்மை செய்ததுக்காக கோடி ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆன்லைன்ல எதுக்காக இந்த நேரத்துல இந்த ஜெபத்தின் மூலியமா அந்த பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லா ஜெபத்துக்கும் நீங்கள் பதில் கொடுக்க போற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீங்கள் செய்ய போற நன்மைகளுக்காக கோடி நன்றிகளை தெரிவித்துக்கிறோம் தகப்பனே. இந்த சிறிய ஜெபம் எங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போற தயவுக்காக கோடி நன்றிகளை தெரிவித்துக்கிறோம் ஆண்டவரே. துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.